நாட்டு மாடுனாவே இதுதான் ப்ராப்ளம். ஏய் ஏய் வெல்கம் டு அபின் விலாக்ஸ். நாட்டு மாடு வளர்த்துறதுனால நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அதை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்மிங் கண்டென்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். பசு கையில இருந்தா பஞ்சமில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி தான் மாடு வச்சிருக்கிறவங்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு மாடு வளர்த்தணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருக்கும். அதுவும் நாட்டு மாடு வளர்த்தணும்னு சொல்லி ரொம்ப பேர்த்துக்கு ஆசையா இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் வாங்கியிருக்கேன். நான் வாங்குறப்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இந்த சைஸ்ல தான் அவங்க அம்மாவை வாங்கினேன். இப்ப வந்து அவரோட பிள்ளையே வந்து இந்த சைஸுக்கு வந்துட்டா. எங்கடா வாங்கினா, எப்படிடா வாங்கின அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மேச்சேரி பக்கத்துல காரவள்ளி சந்தை, அதாவது சின்ன திருப்பதிங்கிற ஊர்ல வந்து காரவள்ளி சந்தை எப்பயும் நடக்கும், வாரம் நடக்கும். அப்பதான் நான் வாங்கினேன். ஒரு 18,000 ரூபாய் வந்துச்சு எனக்கு மொத்தமா. இப்ப வாங்கினான்னு பாத்தீங்கன்னா ஒரு 25,000க்கு மேல எல்லாம் கம்மியா வாங்கவே முடியாது. ஸோ இதில் வந்து நிறையா பார்த்து வாங்க வேண்டியது இருக்குது. கால் நல்லா இருக்கா, இல்லை நடக்கிறதா நல்லா நடக்குதா, அதோட நாக்கு பல்லு எப்படி இருக்குது, அதாவது சுழின்னு சொல்லுவாங்க, அசைவ சுழி. அப்படி திமிழ்கிட்ட வந்து அசைவ சுழி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஃபேஸில் வந்து 3 சுழிக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை முக்கோணம் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தா செட் ஆகாது, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை கண்டுக்கிறதில்ல. நான் மேக்ஸிமம் எங்க வீட்ல இருக்க ஒவ்வொரு சில மாட்டுக்கு அந்த மாதிரி இருக்குது. நான் அவ்வளவு பெருசா கண்டுக்கிறது இல்ல. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்சா நான் தீர்த்து வைக்கிறேன். முக்கியமா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys. நாட்டு மாடு வளர்த்துறதுனால என்ன நன்மைகள், என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சொல்றேன். நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதோட பால் தான். நிறைய விளம்பரத்தோட பார்த்துருப்பீங்க. நாட்டு மாட்டு பால் பிஸ்கட்டு, டீ இதெல்லாம் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் நிறைய நியூட்ரிஷன், நல்லா சத்து நிறையா இருக்குது. இதனாலே குழந்தைக்கு வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்து பால் வாங்கிட்டு போவாங்க. அதனால சந்தோஷமா இருக்கும். இதை பத்தி உங்களுக்கு தோன்ற கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து ஷார்ட்ஸ்லேயே நிறையா போட்டேன். பார்க்காதீங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி.